ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் முடியுன்றதுக்கு இவங்க சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் வாசகங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுடையதாக அமையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மேடம், உங்கள் பேர்? உங்கள் ஹஸ்பண்ட் பேர்? சிவசங்கர். அவர் எங்கே இருக்கார்? அவர் யூஎஸில் இருக்கார். நீங்களும்? நானும் இந்த எத்தனை வருஷமாக அங்கே இருந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 11 இயர்ஸாக 11 இயர்ஸாக அங்கே இருக்கீங்க. இப்போ நீங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வெக்கேஷனுக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 சன் இருக்காங்க. 2 பசங்க, ஆம்பளை பசங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்துட்டு இருக்கோம். கோயில் ஓப்பன் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வரீங்க நீங்கள். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வரும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் முடிஞ்சிருக்கலாம் இல்லையா? அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். முதலாக நீங்கள் கோயிலுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சுற்றுனீங்கன்னு நினைக்கிறேன். 9 வாரம்ல 9 நாள் டெய்லி கூட வருவீங்க. அப்போ நீங்கள் சுற்றும் போது எதுக்காக நீங்கள் வந்தீங்க? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு, உடனே வந்து இது பண்ணணுமே. அதுக்கப்புறமா பசங்களும் எங்களுக்கு வீசா இஷ்யூ தான் ப்ராப்ளமாக இருந்தது. அது என்னென்னா மேரேஜ் ஆகி அவர் போயிட்டாரு, எனக்கு வந்து வீசா ப்ராப்ளம் இருந்தது, உடனே போக முடியல. ஆஃப்டர் 1 இயர் தான் நான் போனேன். ஸோ அது வீசா இஷ்யூ இருந்தது, அதுவும் ரிசால்வ் ஆச்சு. அதுக்கு தான் வந்து அது கடவுளால் உங்களுக்கு முடிஞ்சது. உங்களுக்கு முடிஞ்ச உடனே நீங்கள் ஏதோ ஒரு சாமிக்கு ஒன்று செஞ்சீங்க, கிரீடமா? ஆமாம், ஒரு கிரீடம் வந்து சரவணா ஸ்டோரில் எங்கேயோ வாங்கிட்டு வந்தீங்க. எங்கே வாங்கிட்டீங்க? சரவணா தான் வாங்கினீங்க. ஸ்டோன் வச்சது ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அதை வந்து முக்கால்வாசி உங்களுது, இன்னும் ஒரு 2-3 வச்சுருக்கேன் நான். அது உங்களுதையும் அதில் நான் வந்து கண்டிப்பாக இது பண்ணிப்பேன். ஏன்னா நீங்கள் அந்த விசா ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே கையோடைய சாமிக்கு இது வாங்கி வச்சுட்டு நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனீங்க. அது உங்களுக்கு ஞாபகார்த்தமாக இந்த கோயிலில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரும்போது மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்தீங்க. எத்தனை மாதத்தில் இங்கே வந்தீங்க? இங்கே ஒரு 4 மந்த்ஸ் ஃபஸ்ட்டு பையன் வந்து 4 மந்த்ஸ் இருக்கும்போது வந்தீங்க. வந்து தொடர்ந்து 9 நாள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை, முதல்ல பையன் பிறக்கணுன்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அது நேச்சுரல் தான். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் வந்து குழந்தை முதல்ல பையன் தான் பிறந்தான் இல்லையா? அவனுக்கு என்ன பேர் வச்சிங்க? நிக்கிலேஷ்னு வச்சிங்க. அவனுக்கு இப்போ என்ன வயசாகுது? அவனுக்கு இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவன் இப்போ என்ன படிக்கிறான்? 5th கிரேட் போகிறான். ஓகே. இப்போ அவன் அங்கே தான் படிக்கிறான் இல்லைங்களா? படிக்கிறான். அப்புறம் நீங்கள் வந்து அந்த குழந்தை பிறந்து எடுத்துகிட்டு போகும்போது போயிட்டீங்க. திருப்பியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்தீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் குழந்தைக்கு கன்சீவ் ஆகும்போது வந்தீங்க. அப்போ எத்தனை மாதத்தில் வந்தீங்க இங்கே? அப்போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்துட்டேன். இங்கே வந்து தான் டாக்டர் செக்கப்லாம் பண்ணணும். ஒரு 1 or 2 மந்த்ஸ்லேயே வந்துட்டேன். நான் 2 மந்த்ஸ் இருக்கும்போது வந்தீங்க. கையோட கொரோனாவும் வந்தது, ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தீங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஒரு வருஷமா 2 வருஷமா இருந்தீங்களா இங்கே? குழந்தை பிறந்து ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இங்கே இது இல்லை, நமக்கு ஃப்ளைட் இல்லை, அந்த டைமுக்கு போக முடியல எங்களால். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கி குழந்தைக்கு அதுக்காகவும் சுற்றுனீங்க. நான் வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் போடலாங்க. என்ன பண்ணுற, குழந்தையோட படிப்பும் அப்படி இப்படின்னு. அவன் இங்கே அப்போ 1 இயர் இங்கே படிச்சுட்டு இருந்தான். இப்போ எப்படின்னு தெரியல, அவர் அங்கே மாட்டிக்கிட்டார், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து குழந்தைய பார்க்க முடியல. பிறந்து ஒரு 1 இயர் அவராலையும் பார்க்க முடியல. ஆமாம் குழந்தை பிறந்து அவர் பார்க்கவே இல்லை. கரெக்டு. நான் இங்கேருந்து திரும்ப 1 இயர் கழிச்சு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஸ்பெஷல் அப்ரூவல்லாம் வாங்கி கூட்டிகிட்டு போனோம். அப்போ தான் பார்த்தீங்க. அப்போ சாமிக்கு ஒரு மாலை போட்டிங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூபாலாம் வச்சு நீங்களாவே கையால் எப்படி பண்ணீங்க? அது அழகா அது சும்மா எனக்கு ரொம்ப நாளாக பண்ணி போடணும்னு ஆசை, அதனால அது ரூபாய் இதில் வாங்கிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து புது ரூபாயாக போட்டு அந்த மாலையை நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஏதோ ஒரு நாள் அவருக்கு முக்கியமான நாட்கள் வரும்போது நான் யூஸ் பண்ணுவேன். அதை அப்போல்லாம் உன் ஞாபகம் வரும். அதே மாதிரி உன்னுடைய கிரீடம் வைக்கும்போது எனக்கு உன்னுடைய ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கும். நிறையா கிரீடங்கள் வச்சுருக்கேன். அதில் ஒன்றோடதும் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் அது அவருக்கு போடும்போது. நான் யோசிப்பேன், இந்த மற்றவங்களும் வாங்கி கொடுக்குறாங்கன்னா, ஆனால் இந்த அழகு வந்து அதில் மற்றதில் வரமாட்டேன் இந்த கூட நான் நினச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அழகாக அது சாதாரணமாக நீ வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி அது வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. எப்படியோ நான் வந்து ஒரு கேப்பு வச்சு அந்த கேப்புக்குள்ளே அதை நுழைச்சி எப்படியோ ஒன்று ஃபிட் பண்ணி அவருக்கு அதை வச்சது அவளுக்கும் அது அழகாக அமைஞ்சு போச்சு. அதனால் ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஞாபகத்தமாக அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு தான் நீ போகிற. அவரும் உன்னை நல்லா வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் ஒவ்வொரு வாட்டியும் இல்லைங்களா? இப்போ 2 குழந்தையும் உங்களுக்கு. அவன் என்ன படிக்கிறான்? சின்னவன் கிண்டர் கார்டன் படிக்கிறான். இப்போ லீவுக்காக இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க.
இப்போவும் ஏதோ ஒரு கோரிக்கை வைப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக இது ஆஃபீஸ் விஷயமா இருக்குது இல்லையா, அது நீங்கள் இப்போ இருக்கிற இடமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ யூஎஸில் எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள்? நார்த் கேரோலினா. இப்போ அவருக்கு ஷிஃப்ட் ஆனால் எங்கே போகணும் இப்போ நீங்கள்? டாலஸ் அங்கே தான் இருந்தோம். இங்கே ஒரு 2 years பேக் இங்கே வந்தோம். திருப்பி அங்கேயே போகிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எது நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எந்த ஏரியா இருக்குது? எதுவோ அதுவா உங்களுக்கு? நார்த் கேரோலினா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அதுவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதையும் சாமிகிட்ட வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக தருவார். உங்களுடைய ஒவ்வொரு பேக்ரவுண்டில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள், அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்தது, என்ன வந்தது? இது பேக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு எனக்கு. 2வது குழந்தை 4 months இருக்கும்போது கோவிட் டைமில் தான் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அம்மா ரெக்கவர் ஆகிட்டாங்க. அதுவும் சாமிக்கு அதுவும் சேர்ந்து வந்து சுற்றினீங்க இல்லையா? அண்ணனும் வந்து சுற்றினா, அப்பாவும் சுற்றினார். உனக்கும் முடியல, அம்மாவும் இந்த மாதிரி விழுந்துட்டாங்க. அது கொரோனா டைமாக வேறு இருக்குது, டாக்டர்கிட்டையும் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு இவரை தான் ஒரு டாக்டராக நினச்சி எல்லோரும் வந்து சுற்ற ஆரம்பிச்சிங்க. அந்த வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அண்ணனுக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. முதல்ல பொண்ணு, அப்புறம் பையன் வேணும் தான் அண்ணன் வந்து சுற்றினார். அப்போது உங்கள் அண்ணி வந்து 8 மாதம் நினைக்கிறேன். அப்போ தான் ராஜ் டிவியில் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாரையும். அப்போ தான் நாங்கள் சொல்லியிருக்க மாதிரி குழந்த பிறகுப்போ அவங்க கரெக்டாக உங்கள் அண்ணி வராங்க. வந்தோடனே அவங்களே அவங்க ஷூட் பண்ணாங்க. ஏன்னா 8 மாதம்னு சொல்லும்போது வயிற்றில் குழந்தை இருக்குது கரெக்டாக தெரிஞ்சுது. அவங்களாம் வந்து சுற்றுறாங்க. கண்டிப்பாக அந்த சுற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் அந்த குழந்தை தான் அவங்களுக்கு பிறகுது அப்படின்னு. அப்போ அவங்கள பேட்டி காணும்போது அவங்க வந்து முதல்ல பொண்ணு எனக்கு, 2வது என்ன குழந்தைன்னு எல்லோரும் அதான் நினைப்பாங்க, 2வது பையன் வேணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பையனும் பிறந்தது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த இயர் வந்து எங்களுக்கு மொத்தம் 11 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அந்த 11ல் 9 பையன் 2 பொண்ணு பிறந்திருக்கு. அவங்க எல்லாரும் இப்போ லாஸ்ட் இயர் போன ராமநவமிக்கு ஏப்ரல் மாதம் எல்லோரும் வந்து கொடி பிடிச்சி எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க. அந்த மாதிரி ஆச்சு. இந்த வருஷமும் நிறையா பேர் இப்போ வேண்டுதல் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ குரு பூர்ணிமாக்கு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, சாயங்காலம் வந்து சாமிக்கிட்ட அவருடைய இதை வேண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஆகஸ்ட் மாதம் இருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆகஸ்ட் 20 சாமியுடைய வருஷாபிஷேகம். மேபி இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வாங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவும் தொடர்ந்து இந்த 11 கோவில் எப்போ வச்சோமோ அதுலேருந்து அவங்களுடைய கைங்கரியன்னு ஒன்று கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது. தேங்காய்ன்னு சொன்னாலே உங்கள் வீடு தான் ஞாபகம் வரும். உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்தாங்க இல்லையா, யூஎஸ்க்கு வந்து 2 வாட்டி வந்திருக்காங்க. ஒரு 6 மாதம் இருந்திருக்காங்க. 3 வாட்டி வந்தாங்களா? அந்த 3 வாட்டியும் இங்கே ஃபங்க்ஷனுக்கு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, என் பையனை வச்சு நான் வந்து தேங்காய் எங்களுது தான் வரணும் கோயிலுது அப்படின்னு சொல்லி அந்த வருஷாபிஷேகத்துக்கு தேவையான தேங்காய்ங்க என்ன வேணுமோ அந்த சாமானங்களை அந்த அம்மா அங்கேருந்து இங்கே வாங்கி கொடுக்குற அளவுக்கு பக்தியோட கடவுளுடைய நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தபடி அவரும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடிச்சு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் வராரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை நாங்கள் பேட்டி எடுத்ததில். இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. வந்து இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்ற விஷயம் நீங்கள் கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்களும் நிறைவேறுவதற்கு இது நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.